நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ நம்ம பழக்கடைக்கு போறோம். அங்க போய் எப்படி பழங்கள் வாங்குறது? அப்ப அந்த சிச்சுவேஷன்ல பழக்கடைக்காரர்ட்ட என்னன்னு நம்ம கேட்போம். சரிங்களா? என்ன வேணும், எவ்வளோ வேணும், எங்கே இருந்து வந்தது, புதுசா பழசா அதெல்லாம் கேட்போம் இல்லையா? அது எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபல்வாலா, அப்போ கடைக்காரர். துக்கான்தார்னா கடைக்காரர்னு சொல்லும். இப்போ ஃபல்வாலா அப்படின்னு சொன்னால் பழக்கடைக்காரர். சரிங்களா? आइए बहन जी आपको क्या चाहिए? வாங்க. சரிங்களா? வாங்க அக்கா. இப்போ கொஞ்சம் லேடிஸாக இருந்தால் வாங்க அக்கா, வாங்க தங்கச்சி, அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. வாங்க அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ அந்த பொண்ணோட பேர் நான் கீர்த்தின்னு சொல்லியிருக்கேன். முஜே குச் தாஜே ஃபல் சாகியே, எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக, சரிங்களா, புதிய பழங்கள் எனக்கு வேணும். சப்கே சப் தாஜே ஹி ஹோ तो है जो चाहे आप ले सकते हैं. சரிங்களா? எல்லாமே புதுசு தான், இன்னைக்கு வந்தது தான், எல்லாமே புதுசு தான், இன்னைக்கு வந்தது தான். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ஃபல் கஹா சே ஆத்தே ஹை, இந்த பழங்கள் எல்லாமே எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? இந்த ஆப்பிள் இதெல்லாம் வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னோடனே சிம்லா சே, சிம்லாலேருந்தா நாங்கள் எல்லாமே வாங்கி விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அவங்க ஏ சந்தரே தோ தர்ஜன், தர்ஜன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ வாழைப்பழம் டஜன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஹிந்தியில் தர்ஜன்னு சொல்லுவாங்க. அப்போது தர்ஜன்றது அதே நம்ம என்ன பண்ணலாம், கேஜி, 1 கிலோ அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ ஏ சந்தரே தோ தர்ஜன், சேப் 3 ஆம் 1 தர்ஜன் தீஜியே. சரிங்களா? அப்போ ஆரஞ்சு 2 கிலோ, ஆப்பிள் 3 கிலோ, மாம்பழம் 1 கிலோ கேட்குறாங்க. और कौन सा फल चाहिए, இன்னும் வேறு ஏதாச்சும் பழங்கள் வேணுமா? अच्छी तरह की केले 1 दर्जन. சரிங்களா? अच्छी तरह की केले, நல்ல மாதிரி வாழைப்பழம் 1 கிலோ. அப்போ வாங்கிட்டாங்க. குல் 500 रुपये, மொத்தமாக 500 ரூபாய். அடுத்து லோ 500 रुपये, இந்தாங்க 500 ரூபாய் வாங்கிக்கோங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாரு? தன்யவாத், வாங்கிட்டு நன்றி. சரிங்களா? தன்யவாத் சொல்லிடுறாங்க. இப்போது கடை ஃபுல்லாக போனோடனே ஆइए बहन जी आपको क्या चाहिए, வாங்க அக்கா, உங்களுக்கு என்ன வேணும்? मुझे कुछ ताजे फल, ताजेना फ्रेश, சரிங்களா, ஃப்ரெஷ் புதிய பழம். सबके सब ताजे ही तो है जो चाहे आप ले सकते हैं, எல்லாமே என்னது? புதுசு, ஃப்ரெஷ்ஷு, இன்னைக்கு வந்தது தான், நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கோங்க. ஏ ஃபல் கஹா சே ஆத்தே ஹை, இந்த பழங்கள்லாம் எங்கேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரீங்க? சிம்லா சே, சிம்லாலேருந்து நான் வாங்கிட்டு வரேன். அடுத்து பார்த்தோன்னா ஏ சந்தரே 2 दर्जन, சேப் 3 ஆம் 1 दर्जन. சரிங்களா? ஆரஞ்சு 2, ஆப்பிள் 3 கிலோ, மாம்பழம் 1 கிலோ. அடுத்து और कौन सा फल चाहिए, இன்னும் வேற என்ன பழம் உங்களுக்கு வேணும்? अच्छी तरह की केले 1 दर्जन, நல்ல வாழைப்பழங்கள் 1 கிலோ, 1 டஜன். குல் 500 रुपये, மொத்தமாக எவ்வளவு? 500 ரூபாய். லோ 500 रुपये, இந்த 500 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இவர் தன்யவாத் சொல்கிறார், நன்றி. எப்படி தாஜே, அந்த முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். தாஜே அப்படின்னா என்ன? ஃப்ரெஷ்ஷு. சரிங்களா? தர்ஜன் அப்படின்னா டஜன். சரிங்களா? டஜன், கேஜி சொல்கிறோம் இல்லையா? கேஜின்னு எடுத்து கொடுக்குறது. இப்போ வாழைப்பழம்லாம் நம்ம ஒரு என்ன பையனை கேட்போம், நம்ம 1 டஜன் கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? 1 டஜனில் 12 வாழைப்பழம். அப்போ தர்ஜன் அப்படிங்கிறது ஆக்சுவலி மீனிங் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டஜன் தான். சரியா? இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பழக்கடையில் தான் யூஸ் பண்ண முடியும்.